Gaura Premanandi. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Today we are reading from Bhagavad Gita as it is, chapter 2, chapter entitled Contents of the Gita Summarized, text 28. இன்றைக்கு பகவத் கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் ஸ்லோகம் 28. Please repeat after me. Avyaktadini bhutani vyaktamadhyani bharata avyaktanidhananyeva tatra ka paridevana. 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 அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. Matajis. Avyaktadini bhutani Translation and purport by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder of International Society for Krishna Consciousness. Translation: all created beings are unmanifest in their beginning, manifest in their interim state, and unmanifest again when annihilated. So what need is there for lamentation? மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்? பொருளுரை: ஆத்மா இருப்பதை நம்புவோர், ஆத்மா இருப்பதை நம்பாதோர் என இருவகையான கொள்கையினரை ஏற்றாலும் எவ்விதத்திலும் கவலைப்பட காரணமே இல்லை. ஆத்மாவை நம்பாதவர்கள் வேத ஞானத்தை பின்பற்றுபவர்களால் நாத்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இருப்பினும் விவாதத்திற்காக நாத்திக கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கவலைப்பட காரணமே இல்லை. ஆத்மாவின் தனித்தன்மை ஒருபுறம் இருக்க, ஜடப்பொருட்கள் படைப்பிற்கு முன் தோற்றமற்று இருக்கின்றன. தோற்றமற்ற இந்த நுண்ணிலையிலிருந்துதான் தோற்றம் வெளிப்படுகின்றது. ஆகாயத்திலிருந்து காற்று உருவாக்கப்பட்டது, காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டது, நெருப்பிலிருந்து நீர் உருவாக்கப்பட்டது, மேலும் நீரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதனை உணரலாம். உதாரணமாக, நிலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அஃது இடிக்கப்பட்டால் அதன் தோற்றம் மீண்டும் மறைந்து இறுதி நிலையில் அணுக்களாக மாறுகின்றது. சக்தி பாதுகாப்பின் நியதி எப்போதும் இருக்கின்றது. ஆனால் காலப்போக்கில் பொருட்கள் தோன்றி மறைகின்றன என்பதே வேறுபாடு. எனவே தோற்றமோ மறைவோ கவலைக்கு என்ன காரணம்? மறைவு நிலையிலும் கூட பொருட்கள் இழக்கப்படுவதில்லை. முதலிலும் முடிவிலும் எல்லா மூலங்களும் தோன்றாத நிலையில் உள்ளன. இடையில் மட்டுமே அவை தோன்றுகின்றன. எனவே இதில் எவ்விதமான உண்மையான வேற்றுமையும் இல்லை. ஆனால் ஜட உடல்கள் காலப்போக்கில் அழியக்கூடியவை. அந்தவந்த இமே தேகா. ஆத்மாவோ நித்தியமானது. நித்யஸ்யோக்தா ஷரீரிணாக என்னும் வேத முடிவை நாம் ஏற்போமானால் இந்த உடல் ஓர் உடையை போன்றதே என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே உடை மாற்றத்திற்காக கவலைப்படுவது ஏன்? நித்தியமான ஆத்மாவுடன் ஒப்பிடுகையில் ஜட உடலுக்கு உண்மை வாழ்வு இல்லை. இது ஒரு கனவை போன்றது. கனவில் நாம் வானில் பறப்பதாகவோ மன்னர் போல தேரில் அமர்ந்திருப்பதாகவோ காணலாம். ஆனால் விழித்தெழுந்தவுடனேயே நாம் வானிலும் இல்லை, தேரில் அமர்ந்திருக்கவும் இல்லை என்பதை அறிவோம். ஜட உடலின் நிலையில்லா தன்மையை ஆதாரமாக கொண்டு வேத அறிவு தன்னுணர்வை ஊக்குவிக்கின்றது. எனவே ஒருவன் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் உடலின் அழிவிற்காக கவலைப்பட காரணம் ஏதும் இல்லை. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனானேவ தத்ர கா பரிதேவனா. Second translation. All created beings are unmanifest in their beginning, manifest in their interim state, and unmanifest again when annihilated. So what need is there for lamentation? படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்? Hare Krishna. We welcome everyone for this Sunday evening program. எல்லோரையும் இந்த ஞாயிறு மாலை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். So we are continuing second chapter of Bhagavad Gita. பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். Nearly we are in the middle section of the second chapter. 2வது அத்தியாயத்தினுடைய மத்திய நிலையில இருக்கோம். So on this chapter we can see it is entitled as Contents of the Gita Summarized. கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படின்ற தலைப்பை கொண்டிருக்கு இந்த அத்தியாயம். So we know that Bhagavad Gita consists of 18 chapters. பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கு. So among those 18 chapters, this second chapter gives, we can say the entire Bhagavad Gita is given here. நம்ம இந்த 2வது அத்தியாயத்தை பார்க்கும்போது பகவத்கீதையை முழுக்க இங்க சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். So therefore our acharyas have given this title. அதனால நம்ம ஆச்சாரியர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்காங்க. And so throughout this chapter we see Krishna, he is instructing Arjuna in so many things. இந்த அத்தியாயம் முழுக்க நம்ம பார்க்கலாம், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல உபதேசங்களை முன்வைக்கிறார். So many important things. பல முக்கியமான விஷயங்களை பத்தி எடுத்துரைக்கிறார். And Prabhupada writes in many purports that this knowledge we don't get in any of our schools or colleges. ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குறார், இப்போ இந்த அறிவானது பள்ளிக்கூடங்கள்லயோ இல்ல பல்கலைக்கழகங்கள்லயோ வழங்கப்படுறதில்லை அப்படின்றத சொல்றார். So Krishna is speaking so many important things. கிருஷ்ணர் பல முக்கியமான விஷயங்களை விளக்குறார். So in this verse, this translation what we are seeing today, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை நம்ம பார்க்கும்போது, so here also Krishna is teaching one philosophy. இங்க கிருஷ்ணர் ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். So seeing this, can anyone guess what is that? இத பார்த்த உடனே என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Krishna is saying that all created beings are unmanifest in their beginning. எல்லா உயிர்வாழிகளும் ஆரம்பத்துல தோன்றாமல் இருக்கின்றன. Then he says they are manifest in their interim state.
அப்புறம் இடையில வந்து தோன்றுகிறது. Then again they become unmanifest when annihilated. அப்புறம் இறுதியில அது அழிக்கப்படுறது. This is one philosophy Krishna is speaking about. கிருஷ்ணர் வந்து இது ஒரு கொள்கையை இங்க முன்வைக்கிறார், ஒரு தத்துவத்தை சொல்றார். Very commonly many of the worldly people they have this understanding. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு புரிதல் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Can anyone guess what is that? To make it more simplified, Krishna is saying at the beginning there was nothing, zero. ரொம்ப இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியம். And then after some time there was something. அதுக்கப்புறம் ஏதோ வந்தது, ஏதோ இருந்தது. And again it will become zero. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து பூஜ்ஜியம் ஆயிடும். So then what philosophy Krishna is speaking here? கிருஷ்ணா எந்த தத்துவத்தை முன்வைக்கிறார்? Shunyavad. சூன்யவாதத்தை பத்தி இங்க பேசுறாரு. Voidism. சூன்யவாதம். Everything was zero in the beginning, there was nothing. ஆரம்பத்துல எல்லாமே பூஜ்ஜியம். And then now there are something existing, we are existing, this world is existing. இப்போ வந்து ஏதோ இயங்கின்னு இருக்கு, இந்த உலகம் இருக்கு, நம்ம இயங்கின்னு இருக்கோம். And again in the future everything will be gone. இதற்கு பிறகு எதிர்காலத்துல எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். Modern scientists are preaching this only, right? நவீன விஞ்ஞானிகள் இதுதான் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. They say that in the beginning there was nothing, then suddenly there was a bang, big bang, then everything came, and again in future everything will be gone. ஆரம்பத்துல விஞ்ஞானிகள் இதுதான் முன்வைக்கிறாங்க. ஆரம்பத்துல எதுவுமே இல்ல, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வெடி வெடிச்சு எல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே அப்புறம் அழிஞ்சு போயிடுது. So Krishna is preaching the same philosophy, correct? கிருஷ்ணர் அதே தத்துவத்தை தான் இங்க முன்வைக்கிறார். Krishna is teaching Arjuna that we all should follow Shunyavad. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும் சூன்யவாதத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறார். Is it so? Maybe those who have come newly today, those who have come யாரெல்லாம் இன்னைக்கு முதல் முறையா வந்திருக்கீங்களோ, if you just simply read this verse, then you may think like that. நீங்க வெறுமனே இந்த ஸ்லோகத்தை பார்த்து மொழிபெயர்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. There are some people I know that whenever they have some difficulty, எனக்கு தெரியும் சில பேர் வந்து சில பேர் இருக்காங்க, யாருக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ, then they say that whenever I am in difficulty, Prabhu, I just open some page of Bhagavad Gita and then I read that and then I follow that. அவர் கஷ்டமா இருக்க ஒரு சமயத்துல நான் வந்து பகவத்கீதை திறந்து பார்க்கும்போது அதை படிச்சுட்டு அதை அப்படியே பின்பற்றிடுவேன் அதை. So for you, unfortunately, if you open this page, unfortunately in the sense we will see about it. சில பேர் இந்த பக்கத்தை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா then when they read this, okay, everything was shunya before and then everything will become shunya, this is what Krishna is preaching. இதுக்கு முன்னாடி எல்லாமே சூன்யமா இருந்தது, இப்போ அதுக்கப்புறம் கடைசியிலே எல்லாமே சூன்யமாயிட்டு, இதுதான் கிருஷ்ணன் நம்மளுக்கு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு நினைச்சுப்போம். Then you will be spoiled. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். Because we know this is not what Krishna is preaching in Bhagavad Gita. நம்மளுக்கு தெரியும் பகவத்கீதையில கிருஷ்ணன் இதை பிரச்சாரம் பண்ணல. Daily when we offer our obeisances to Prabhupada, நம்மளுடைய நமஸ்காரத்தை ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவங்க வழங்கும் போது we pray that nirvishesha shunyavadi paschatya deshatarane. So Prabhupada went to western countries and then he removed this shunyavad. பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று இந்த சூன்யவாதத்தை அகற்றினார். So based on Bhagavad Gita, Prabhupada removed shunyavad. பகவத்கீதையை அடிப்படையாக கொண்டு சூன்யவாதத்தை பிரபுபாதர் எதிர்த்தார். So that means Krishna is not preaching shunyavad here. So he is speaking about that for some reason. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் இங்க சூன்யவாதத்தை பத்தி பேசல, சூன்யவாதத்தை பேசுற மாதிரி இருக்கக்கூடிய கொள்கையை வேற ஒரு காரணத்துக்கோசரம் இங்க சொல்றாரு. So we will see about that why. நம்ம அதை பத்தி என்னன்னு பார்க்கலாம். Those who are regularly coming, those who are regularly reading Bhagavad Gita, you will know. யாரெல்லாம் தொடர்ந்து இங்க வந்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். Those who are seeing this, those who have come newly, for you this will be like a question mark, surprisingly, that why, what is this going on. யார் புதுசா வந்து இதை அணுகுறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. So till now approximately we have crossed around 74-75 verses of Gita. இது வரைக்கும் ஒரு 75 ஸ்லோகம் பகவத்கீதையில பார்த்திருக்கோம். So we cannot recollect everything now. நம்ம எல்லாத்தையும் திருப்பி என்னன்றதை சுருக்கமா பார்க்க முடியாது. But to put till now whatever happened in Gita, இது வரைக்கும் பகவத்கீதையில என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லும்போது, to put in a single line, ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படினா, if you want to say till now what is happening, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படினா, in English there is a famous saying, even in every language, Tamil also it is there. எல்லா மொழியிலயும் இந்த கூற்று வந்து பிரபலமான ஒரு வாக்கு. Man proposes and God disposes.
இப்ப கடவுள் வந்து பரிந்துரைக்கிறார். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். So we all have heard this. நம்ம எல்லாம் இதை கேட்டிருக்கோம். So this is what happened till now and happening in Bhagavad Gita. இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு, பகவத்கீதை தான் நடந்துட்டு இருக்கு. Arjuna proposed so many things. அர்ஜுனர் பல விஷயத்தை முன்வைத்தார். So many things he proposed to Krishna. பல கருத்துக்களை கிருஷ்ணர்கிட்ட அவர் பரிந்துரைத்தார். And Krishna is disposing one by one. கிருஷ்ணர் ஒன்னொன்னா அதெல்லாம் வந்து நிராகரிச்சுட்டு இருக்கார். And today's verse, this verse where Krishna is speaking about Shunyavad, this also he is using as a tool to dispose Arjuna's one of the argument. இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல சூன்யவாதத்தை பேசுற மாதிரி இருக்கு. இந்த தத்துவத்தை உபயோகப்படுத்தி அர்ஜுனருடைய ஒரு வாதத்தை கிருஷ்ணர் வீழ்த்துறார். Many times when we go for book distribution outside, பல தடவை நம்ம புஸ்தக விநியோகம் பண்றதுக்கோசம் வெளியில போகும்போது when we meet people and then we tell them, you take Bhagavad Gita, read, please sir, you take this book. அப்ப அவங்கள்ட்ட சொல்றோம், தயவுசெய்து பகவத்கீதை வாங்கிக்கோங்க, படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். Then immediately people will ask, no, what I will do with this book? மக்கள் கேட்கறாங்க, நான் என்னதான் பண்ணுவேன் இந்த புத்தகத்தை வச்சுட்டு? How it will be useful for me? எனக்கு எப்படி இது உபயோகமா இருக்கும்? Is there anything in relation with me? Is there anything common? என்னோட ஒரு பொதுவா நான் வாழ்க்கையில பின்பற்றுறதுக்கு ஏதாவது இருக்கா? Everything is common. நிறைய விஷயங்கள் வந்து பின்பற்ற வேண்டியது இருக்கு. Everything is common in our life and in Bhagavad Gita. பகவத்கீதையிலும் சரி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்கு. Right from the beginning of Bhagavad Gita, பகவத்கீதையோட ஆரம்பத்தில் இருந்து we see that Arjuna was in great anxiety, he was in great dilemma. அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய அளவுல ஏக்கத்துல இருந்தார். So similar is our situation. அதே மாதிரி தான் நம்மளோட சூழ்நிலையும் இருக்கு. We are daily, we are put into so much of anxieties. தினசரி பலவிதமான ஏக்கங்களுக்கு உட்படுறோம். So Arjuna in the battlefield, he is thinking, so he is planning so many things, he is proposing to Krishna so many things. அர்ஜுனன் வந்து போர்க்களத்துல கிருஷ்ணருக்கு பல விஷயங்களை பரிந்துரைக்கிறார். Krishna, I am not going to fight. கிருஷ்ணாவை சண்டை போட மாட்டேன். I don't want to kill any of them. நான் யாரையுமே கொலை பண்ண விரும்பல. I don't want to shoot arrows. நான் யார் மேலேயும் வந்து அம்பு விடுறதுக்கு தயாரா இல்ல. So he is proposing so many things thinking that he will be happy by that. இது மாதிரி பல விஷயங்களை அர்ஜுனர் வந்து தன்னோட கருத்தை முன்வைக்கிறார். அதன் மூலமா அர்ஜுனர் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். Similar is our life also, right? நம்மளோட வாழ்க்கையில அதே மாதிரி தானே இருக்கு. We are also put into so many circumstances. நம்மளும் பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உட்படுறோம். Where we have to make some decisions. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். And we think that if I do this, I will be happy. நம்ம நினைப்போம், நான் இதை பண்ணேன் அப்படின்னா சந்தோஷமா இருப்பேன். If I do that, I will not be happy. நான் இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னா சந்தோஷமா இருக்க மாட்டேன். So I will not do that, I will do this. அதனால அந்த காரியத்தை பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை பண்ணுவேன். Like Arjuna, we also have so many reasons, so many propositions. அர்ஜுனனை போல நம்மளும் வந்து பல காரணங்களை வச்சிருக்கோம், பல கருத்துக்களை முன்வைக்கிறோம். But ultimately what happens? ஆனா இறுதியில் என்ன நடக்கிறது? We have so many big plans, so many big dreams. பல பெரிய பெரிய கற்பனைகளாக இருக்கு, பல திட்டங்களை கொண்டிருக்கோம். By the end of the day, does all our dreams, all our goals get fulfilled? நம்மளுடைய எல்லா குறிக்கோள்களும் நம்மளுடைய எல்லா கனவுகளும் வந்து நிறைவேற்றப்படுறதா? For anyone, is it happening like that? அது மாதிரி எல்லாருக்கும் இது மாதிரி திட்டங்கள்லாம் வந்து உடனே கை கூடுறதா? சொல்லுங்க, கை தூக்குங்க. Sir, daily morning when I wake up, I am planning like this should happen, this should happen, this should happen, and daily by night when I go to sleep, everything happens for me. தினசரி காத்தால எழுந்த உடனே இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், பல திட்டங்களை முன்வைக்கிறோம். அப்புறம் ராத்திரி தூங்க போகும்போது எல்லாமே வந்து நடந்துருது அந்த காரியம் எல்லாம். No, இல்ல. we propose many things, but God ultimately is disposing things. நம்ம வந்து பல விஷயங்களை இது மாதிரி நம்ம வந்து முன்வைக்கிறோம், ஆனா கடவுள் வந்து பல விஷயங்களை வந்து நிராகரிச்சிட்டாரு. Because we being conditioned souls, we don't know actually what we are proposing. நம்ம கட்டுண்ட ஆத்மாக்களாக இருக்கிறதுனால நம்ம எதை நம்ம வந்து கடவுள்கிட்ட முன்வைக்கிறோன்றது நம்மளுக்கே சரியா தெரியறது இல்ல. In so many situations in our life, we are into some circumstance where we have to take some decision. நம்ம வாழ்க்கையில பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உட்படுறோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு உட்படும் பொழுது பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. We think that what I am taking is a right decision. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவுன்னு நினைக்கிறோம். But most of the times, பல சமயங்கள்ல, most of the times, to say 99% of the times, 99%
காரண சமயம் 99% சமயங்கள்ல we make wrong நம்ம decisions தப்பான முடிவுகள் எடுக்கிறோம். because we don't know what is good for us. ஏன்னா நம்மளுக்கு வந்து எது நல்லதுன்னு நம்மளுக்கே தெரியல. We just based on what we have seen, what we have heard, what we have experienced, we are thinking this is good for me. நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருக்கோமோ, எந்த அனுபவங்களை வந்து கொண்டிருக்கோமோ, எந்த விஷயங்களை பார்த்திருக்கோமோ, அதை கொண்டு நம்ம முடிவு எடுக்கிறோம். அது வந்து சரி நம்ம நினைக்கிறோம். And because of that, ultimate result is taking wrong decisions. ஆனா அதோட இறுதி பலன் என்ன? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து தவறான முடிவுகளா இருக்கு. So this is what Arjuna did. இதுதான் அர்ஜுனன் வந்து செஞ்சார். For an ordinary man to hear Arjuna's arguments, everything was perfect. ஒரு சாதாரண நபர் அர்ஜுனனுடைய வாதங்களை அர்ஜுனன் கொடுக்கக்கூடிய வாதங்களை முன்வைக்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பக்குவமா இருக்க மாதிரி இருக்கும். But Krishna is rejecting them. ஆனா கிருஷ்ணன் வந்து அதெல்லாம் நிராகரிக்கிறார். By proper reasoning. அது வந்து ஒரு சரியான காரணங்களை கொண்டு one by one Krishna is rejecting Arjuna's arguments. அர்ஜுனனுடைய ஒவ்வொரு வாதத்தையும் படிப்படியா கிருஷ்ணன் வந்து நிராகரிக்கிறார். Only when we hear that, then we will understand. நம்ம அதை கேட்டாதான் நம்மளால வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். Otherwise we cannot decide. அப்படி நம்ம அதை கேட்கல அப்படின்னா நம்ம சரியா முடிவு எடுக்க முடியாது. This is the problem with conditioned souls. கட்டுண்ட ஆத்மாக்களுடைய பிரச்சனை இதுதான். Recently when I was speaking with a new person, when I was preaching to him, I was regularly using this word, we conditioned souls. நான் வந்து சமீபத்தில் ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மறுபடியும் நம்ம கட்டுண்ட ஆத்மான்ற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டே இருந்தேன். So then he said, sir, I understand the word soul, but what does it mean by conditioned soul? What do you mean by that? What is that term? அப்போ அவர் கேட்டார், நான் வந்து ஆத்மானா என்னன்னு புரிஞ்சுக்கிறேன், ஆனா கட்டுண்ட நீ ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? What is mean by conditioned soul? கட்டுண்ட ஆத்மானா என்ன அர்த்தம்? Everybody is sleeping. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Conditioned soul means you are conditioned to something. கட்டுண்ட ஆத்மா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மேல நம்ம கட்டுண்டு இருக்கோம். You are bounded to something. ஏதோ ஒரு விஷயத்தினால பந்தப்பட்டிருக்கோம். So when I told him, see, conditioned soul means you are bound to something. நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மானா ஒரு விஷயத்தோட பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, when I said that to him, அவர்கிட்ட அது மாதிரி சொன்னேன். Then immediately he was asking me, sir, where I am bounded? அப்ப அவர் கேட்டார், நான் எங்க கட்டுப்படுறேன், எதனால நான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கேன்? I am free. நான் வந்து எதாலையும் கட்டுப்படலையே. Nobody is binding me. யாரும் என்ன வந்து பந்தப்படுத்தலையே. So what you are speaking? என்ன பேசுறீங்க? Then I was giving him an example, explanation. அதுக்கப்புறம் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் அவருக்கு. We are bounded in this material world. நம்ம இந்த பௌதிக உலகத்துல பந்தப்பட்டிருக்கோம். In an invisible way. ஒரு மறைமுகமாக. It is not apparently visible. அது வந்து வெளிப்புறத்துல தெரியறது இல்ல. But we are bounded at all the times. ஆனா எல்லா நேரங்களிலும் நம்ம வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். It may look like we are free. பார்க்கிறதுக்கு நம்ம வந்து சுதந்திரமா இருக்க மாதிரி தெரியலாம். But we are not. ஆனா இல்ல. Just like in advertisement fields, இப்ப வந்து விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது so many times we can see there are lot of advertisements. பல விளம்பரங்களை நம்ம பார்க்கிறோம். You go just outside, there are so many billboards, advertisements are நீங்க there. வெளிய போனீங்க பல விளம்பரங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். You switch on TV, there are so many advertisements. டிவி வந்து ஆன் பண்ணுங்க, பல விளம்பரங்களை பார்க்கலாம். Nowadays no need of even TV. If you take your mobile phone, if you open any video in YouTube, first thing comes is an advertisement. நீங்க வந்து இப்ப நீங்க டிவி கூட தேவையில்லை, நீங்க YouTube ஓபன் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல என்ன வருது? முதல்ல வந்து ஒரு விளம்பரம் தான் வருது. So now I was giving him that example that there are so many advertisements where they show that we are giving this for free, we are giving this for in discount price. So many advertisements we have seen like that. பல விளம்பரங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பல விளம்பரங்கள் வந்து பார்க்கறோம். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு சலுகையோட இந்த பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விளம்பரப்படுத்துறாங்க. Right? For example, உதாரணத்திற்கு free. If you purchase this item, we are giving another item for free. இந்த ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு பொருள் இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. If you purchase this liquid for washing pots, then we are giving soap with which you can wash your body free. நீங்க இந்த பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு இந்த லிக்விட் சோப் வாங்கினீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சின்ன சோப் இலவசமா கிடைக்கிறது அப்படின்றாங்க. Correct? So we see this advertisement. இந்த விளம்பரத்தை நம்ம பார்க்கிறோம். Then immediately what we do? நம்ம என்ன பண்றோம் உடனே? I will go and purchase that. நான் உடனடியா அதை போய் வாங்குறேன் அப்படி சொல்லி. Moreover, in that there is advertisement is given double time faster cleaning. அதுல அந்த விளம்பரத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து இந்த லிக்விட் உபயோகப்படுத்தினீங்கன்னா 2 முறை வேகமாக சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்கு. Double times, 2 மடங்கு. 2 மடங்கு. Quickly. In other liquids it will take 10 minutes, this will take 5 minutes only. மத்த லிக்விட் சோப் யூஸ் பண்ணீங்க அப்படினா அது வந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த சோப் யூஸ் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். So immediately you go to the shop, உடனடியா கடைக்கு போறீங்க, you purchase, அத வாங்குறீங்க, you come and wash, அது வந்து நீங்க வந்து அந்த பாத்திரத்தை தேய்க்கிறீங்க, it's not working. ஆனா அது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. Then again you are going back to the shop. திருப்பி அந்த கடைக்கு போறீங்க. Shop wala is saying, I don't know, you go and ask the company. அந்த கடைக்காரன் சொல்றான், நீங்க போய் அந்த கம்பெனி போய் கேளுங்க சார் அப்படின்றான். So you are going back to the company. அந்த கம்பெனிக்கு போறீங்க. Then the company fellow, you are questioning him, sir, what is this? You said double time faster cleaning, I tried, it is not working. இவனோட போய் சொல்றீங்க, 2 மடங்கு வேகமா வந்து எல்லா பொருளும் சுத்தப்படுத்தப்படும் சொல்லிருக்கீங்க, ஆனா அது மாதிரி வந்து வேலை செய்யலையே. And one more thing, you said some soap is free, but when I went to the shop there was no soap given free. நீங்க அந்த விளம்பரத்துல போட்டுருந்தீங்க, இந்த சோப்பு இலவசமா கொடுக்கப்படும் சொல்லிருந்தீங்க, ஆனா அந்த சோப்பு இலவசமா கொடுக்கலையே. What all this? என்னங்க நடக்குது? Then the company fellow says, okay sir, you saw the advertisement, that is okay. அந்த கம்பெனிக்காரன் சொல்றான், நீங்க விளம்பரத்தெல்லாம் பாத்தீங்க, அதெல்லாம் சரிதான். But invisibly we have kept something, did you notice that? ஆனா ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி நாங்க அங்க ஒன்னு வச்சிருந்தோம், நீங்க பாத்தீங்களா? Anyone guess what is that? You can see, invisibly, very insignificantly, after the double faster cleaning they have given a star symbol. அந்த 2 மடங்கு வேகமா அது வந்து தேய்க்கப்படும்ன்றது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு நட்சத்திர ஒரு சின்ன இருக்கிறது பார்க்கலாம். Now when I zoomed in, you all can see. Normally did you notice in this size? இந்த அளவுல இருக்கும்போது உங்களால அதை பார்க்க முடியுதா? Difficult. கஷ்டம் பார்க்க. Even if you noticed, தெரியாத நீங்க பார்த்தாலும் கூட, what does that mean? என்ன அர்த்தம் அது? That is also given in the ad, but you cannot see that. அதுவே வந்து இந்த விளம்பரத்துல போட்டுருக்கு, ஆனா அதை பார்க்க முடியாது. Now I will show that also. This is the meaning for the star. You see this line? There is one line black. இங்க பாருங்க, கருப்பா ஒரு பக்கத்துல ஒன்னு போட்டுருக்கு பாருங்க. I will read விளக்கம் கொடுத்திருக்காங்க. I will read what is written in that. என்ன எழுதிருக்கு நான் படிக்கிறேன். As per independent lab study, இண்டிபெண்டன்ட் அந்த உள்ள இருக்கக்கூடிய தொழிற்சாலையில அது வந்து அந்த விஷயத்தை படிச்ச போது, in selected stains, selected utensils and selected brands only it will work. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட stains, தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள், ஒரு குறிப்பிட்ட அழுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அழுக்கெல்லாம் தான் இது வந்து எடுத்து விடும். So it will work double time faster cleaning. 2 மடங்கு வேகமா வேலை செய்யும். But not in all the pots. எல்லா பாத்திரங்கள்லயும் கிடையாது, எல்லா விதமான அழுக்குக்கும் கிடையாது. In the pots in which we tried, in that only it will work. நாங்க எந்த பாத்திரத்தை நாங்க சோதிச்சு பார்த்தோமோ அதுல இது வேலை செய்யும். Similarly for the soap also, if you see, it's written just free. அதே மாதிரி இந்த இலவசமா கொடுக்கக்கூடிய அந்த சோப்பும் வந்து இலவசமா கொடுக்கறோம்னு சொல்லி அங்க எழுதிருக்காங்க. See how big letters are there. No, free, that is the only word in the big letters. அந்த இலவசம் அப்படின்றது ரொம்ப பெருசா போட்டுருக்காங்க. And there also you can see the small stars. அங்கேயும் பார்க்கலாம் ஒரு சின்ன நட்சத்திரம் இருக்குது. And then for that also explanation is given in very very small letters. அதுக்கான விளக்கமும் வந்து ரொம்ப சின்ன எழுத்துக்கள்ல அதுக்கு அந்த ஸ்டாருக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. Conditions apply. அதே மாதிரி காரணங்கள் இருக்கு. Offer valid in selected towns only. இந்த ஒரு ஆஃபர் வந்து குறிப்பிட்ட நகரங்கள்ல மட்டும் தான் கொடுக்கப்படும். Not everywhere. எல்லா இடத்துலயும் கிடையாது. In advertisement they will show like everywhere it is free. அத விளம்பரத்துல எல்லா இடத்துலயும் இலவசமா தான் காமிப்பாங்க. But at the bottom they have written not everywhere. ஆனா கீழ வந்து அந்த எழுதிருக்காங்க எல்லா இடத்துலயும் கிடையாது அப்படி போட்டுருக்காங்க. Non offer packs also available. அதே மாதிரி அவங்கள போட்டுருக்காங்க வந்து இந்த மாதிரி இலவசமா கொடுக்காத அந்த பொருளும் விற்கப்படும் அப்படி போட்டுருக்காங்க. So apparently how it looked like? வெளிப்புறத்துல பாக்கும்போது எப்படி தெரிஞ்சது? Free. எல்லாம் இலவசமா ஒன்னு கொடுத்தாங்க. But actually was it free? ஆனா உண்மையிலேயே அது இலவசமா கொடுத்திருக்காங்களா? Actually was it like how it was looking in the advertisement? இந்த விளம்பரத்துல போட்ட மாதிரி தான் அது உண்மையிலேயே நடந்துதா? No. இல்ல. Like this there are so many advertisements, they just show that 100% cashback. இது மாதிரி பல விளம்பரங்கள் இருக்கு. இது மாதிரி வந்து 100% நீங்க காசை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்றோம். On all items. என்னெல்லாம் நீங்க வாங்குறீங்களோ, whatever items you purchase 100% cashback. நீங்க என்னெல்லாம் பொருள் வாங்குறீங்களோ உங்களுக்கு நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து காசை கொடுத்துருவோம். Sir, if you are going to give me 100% cashback,
சரிங்களா 100% அந்த காசு திருப்பி கொடுத்துட்டு போறீங்க Then first of all, why you are taking cash from me? முதல் கேள்வி என்ன அப்படின்னா எதுக்கு என்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறீங்க? You can directly give it for free. நீங்க அந்த பொருளை முதல்ல இலவசமா கொடுக்கலாமே. No. இல்ல அப்படி முடியாது. Why? ஏன்? Because we have that insignificant, invisible star mark. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க. And then they have big terms and conditions for that. அதுக்கு நிறைய பல இதெல்லாம் இது ஒத்துக்கொள்ள சில விஷயங்கள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு, நிறைய போடுறாங்க. Who can get that 100% cashback? யாருக்கு அந்த 100% காசு திருப்பி கிடைக்கும்? Advertisement is published for everyone. விளம்பரம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. But without notice they have terms that only for selected members, only for these people, only for that people. They have big terms and conditions. ஆனா பல காரணங்களை வந்து அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த நபர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த விஷயங்களை பின்பற்றுவர்களுக்கு அப்ப நிறைய காரணங்கள் கொடுத்திருக்காங்க. Only for VIP members. ஒரு வந்து ரொம்ப முக்கியமானவர்களுக்கு தான், மிகவும் முக்கியமானவர்களுக்கு தான் அப்படி சொல்றாங்க. Not for no in single receipt. There are so many things. And finally last one you can see, these terms and conditions are subject to changes without prior notice. அப்புறம் கடைசியில ஒரு காரணம் போட்டிருக்கோம். இது நாங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த விதமான ஒரு காரணம் வேணாலும் எப்ப வேணாலும் இதை நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். You know what that means? அப்படின்னா என்ன அர்த்தம்? We are advertising as 100% cashback. 100% எல்லா காசை திருப்பி கொடுத்துருவோம்னு போட்டிருக்கோம். But maybe when you come back we will tell 0% cashback. ஆனா நீங்க வந்து இந்த பொருளை வாங்கி வீட்டுக்கு போன பிறகு இல்ல நாங்க வந்து இல்ல கேஷ்பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். We have all rights to change our policy. உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு நாங்க போட்டிருக்க விளம்பரத்தை மாத்துறதுக்கு. So like this there are so many things, just to show that this advertisement industry is they are advertising so many things, but finally it's not actually what it is looking like. இது மாதிரி இந்த விளம்பர பண்ணக்கூடிய இந்த தொழிற்சாலையெல்லாம் பார்க்கலாம். இது மாதிரி பல விளம்பரங்களை போடுறாங்க, ஆனா அவங்க என்ன போடுறாங்களோ அதை அவங்க அப்படியே பின்பற்றுறது இல்லை. Look like free, but பார்க்கிறதுக்கு இலவசமா இருக்க மாதிரி இருக்கு. It was not. ஆனா இல்ல. It was not independent. It was not free. It was not as it was looking like. பார்க்கிறதுக்கு இலவசமா இருக்க மாதிரி தெரிஞ்சது, ஆனா உண்மையிலேயே அது இலவசமா இல்ல. So similarly, அதே மாதிரி we are thinking that we are free. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வந்து சுதந்திரமானவர்கள் நினைக்கிறோம். Just like how these advertisements are given. எப்படி இந்த விளம்பரங்கள்லாம் வெளிப்படுத்தப்படுறதோ rather ஆனா they were not free, they were bound to their terms and conditions. அவங்க எதுவுமே இலவசம் இல்ல, எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது விதிகளுக்கு உட்பட்டிருக்கு. Similarly we are also not free, we are also bound to the terms and conditions of material nature. அதே மாதிரி நம்மளும் வந்து சுதந்திரமானவர்கள் கிடையாது. இந்த பௌதிக உலகத்தோட இயற்கை என்ன, பௌதிக உலகத்துக்கு உட்பட்ட இயற்கைக்கு விதிகளுக்கு உட்பட்டிருக்கணும். This is what conditioned soul means. இதுதான் கட்டுண்ட ஆத்மா அப்படிங்கிற அர்த்தம். You are conditioned to the rules and regulation, terms and conditions of material nature. நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுண்டு இருக்கும். We are thinking I am not tied up physically. நம்ம நினைக்கலாம் என்ன யாரும் கட்டுப்படுத்தல, யாரும் என்ன பந்தப்படுத்தலன்னு நினைக்கலாம். Till 1947 when Britishers were ruling, then we were thinking that time we were not independent. நம்ம 1947 வரைக்கும் நம்ம நினைச்சிருந்தோம் நம்ம வந்து ஆங்கிலேயர்களால ஆட்சி செய்யப்பட்டோம், அப்ப நம்ம சுதந்திரமானவர்களா இல்ல அப்படி நினைச்சோம். But now we are free. ஆனா நம்ம இப்ப வந்து சுதந்திரமானவர்கள் நினைச்சிருக்கோம். I am free, nobody is binding me. நான் வந்து இப்ப சுதந்திரமானவனா இருக்கேன், யாருமே என்ன கட்டுப்படுத்தல. No sir, you are wrong. இல்ல சார் தப்பு. There is that invisible star mark. இல்ல அது வந்து ஒரு அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் சின்னம் இருக்கு. What is that invisible? In this we saw terms and conditions. In our life, அப்படி அது என்ன அந்த மறைமுகமா இருக்கக்கூடியது? இங்க நம்ம வந்து நம்மளோட இங்க நம்ம பார்த்தோம், இந்த விதிமுறைகள் கொடுத்திருந்தாங்க. நம்மளோட வாழ்க்கையில in our life that invisible star mark is the ropes of material nature. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய சின்னம் என்ன அப்படின்னா பௌதிக இயற்கையினுடைய கயிறுகள். We are bounded by this. அந்த பௌதிக இயற்கையினுடைய கயிறுகளால நம்ம கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். We are conditioned to this. அப்ப அதனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். Janma, Mrityu, Jara, Vyadi. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். Everybody is bound to this. எல்லாரும் இதனால நம்ம பந்தப்படுத்தப்பட்டோம். You are not free from that. யாருமே அதில இருந்து சுதந்திரம் வாய்ந்தவர்கள் கிடையாது. Apparently for that boy he was thinking I am free. அந்த வெளிப்புறத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பையன் நினைச்சா நான் சுதந்திரமானவன் நினைச்சான். No, every second without your knowledge you are getting old. ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுடைய உங்களுக்கு அறிவுக்கு எட்டாம நீங்க உங்களுக்கு வயசாயிட்டு இருக்கு. Every second you are dying. ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க இறந்துட்டு இருக்கீங்க. You have no control over it. அது மேல உங்களுக்கு கட்டுப்பாடே இல்ல. You are not free from that.
அதுல இருந்து நீங்க சுதந்திரமானவர்கள் கிடையாது. Not only these four Janma Mrityu Jara Vyadhi, ஜன்ம பிறப்பு இறப்பு முதுமை நோய் மட்டும் கிடையாது. there are furthermore sufferings given by material nature to us. பௌதிக இயற்கை பலவிதமான கஷ்டங்களை முன்வைத்திருக்கு. Adi Atmika, Adi Baudiga, Adi Deivika Kleshas. மூன்று விதமான கிளேசங்களை பத்தி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. Sufferings from our own body, நம்மளுடைய சொந்த உடல்ல இருந்தே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். Daily morning when we wake up, severe headache. அடுத்தால எழுந்தும்போது பல மிகப்பெரிய அளவு தலைவலி ஏற்படுறது. Little bit if we walk to our school or college or office, immediately leg pain. கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கால் வலிக்கிறது. Knee pain, முட்டி வலிக்கிறது. back pain, இடுப்பு வலிக்குது. Is it not? So much suffering. உண்மையா இல்லையா? மிகப்பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்கு. More than all of this, mind is giving so much suffering. அதற்கு மேல மனசு பலவிதமான தொந்தரங்களை முன்வைக்குது. These are called Adi Atmika Kleshas. இதுக்கு பேர் ஆதி ஆத்மிக கிளேசங்கள் இருக்கு. Then Adi Bautika Kleshas are there. ஆதி பௌதிக கிளேசங்கள் இருக்கு. That those are the sufferings given by other living entities. அதெல்லாம் கஷ்டங்கள் மத்த உயிரினங்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். One small mosquito is enough. ஒரு சின்ன கொசு போரும். Night time when you sleep, ராத்திரி வேளையில தூங்கும் பொழுது very nicely it comes and sings beautiful ragas. நிறைய அழகான ராகங்கள்லாம் பாடுது. We don't know exactly how this mosquito knows, in the darkness exactly they come to your ears only. இந்த இருட்டிலையும் கூட அது ரொம்ப அழகா நம்ம இருட்டிலையும் அது கரெக்டா நம்ம எங்க தூங்கி இருக்கோமோ காது கிட்ட பாடுறது. Exactly it finds out. கரெக்டா அது கண்டுபிடிச்சிடுது. No need of torch lights. அதுக்கு டார்ச் லைட்லாம் தேவையில்லை. Mosquitoes are giving sufferings, dogs are barking, they are giving sufferings. நாய் குலைக்கிறது, கொசு தொல்லை கொடுக்கிறது. Neighbors are giving sufferings. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தொல்லை கொடுக்கறாங்க. Pakistanis are giving sufferings. பாகிஸ்தான் நாட்டுல இருக்கவங்க தொல்லை கொடுக்கறாங்க. Like that, so much sufferings are there. Then other than that, Adi Deivika Kleshas. அதற்கு பிறகு ஆதி தெய்வீக கிளேசம். Earthquakes, tsunamis, volcano eruptions, so many things are there. பூகம்பம், சுனாமி, அப்புறம் மாதிரி பல இயற்கை சீற்றங்கள் எல்லாம். So like this, we are bounded up by material nature when we enter this material world. நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு நுழைவு பெறும்போதே இந்த மாதிரி இந்த பௌதிக இயற்கையினால பந்தப்படுத்தப்படுறோம். But what we are thinking? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? I am free. நான் சுதந்திரமானவர் நினைச்சிருக்கோம். Because this material nature is advertising like that. ஏன்னா இந்த பௌதிக இயற்கை அப்படிதான் விளம்பரப்படுது. This material nature is called Maya. பௌதிக இயற்கை மாயைன்னு அழைக்கப்படுது. Maya means that which is not. மாயா அப்படின்னா எது இல்லையோ. So it is showing actually you are not free, but you are being fooled like you are free. உண்மையிலே நீ சுதந்திரமானவன் கிடையாது, ஆனா சுதந்திரமானவன் போல நீ ஏமாற்றப்படுற. What is today's date? இன்னைக்கு தேதி என்ன? March 31. What is tomorrow? நாளைக்கு தேதி என்ன? Famous Fool's Day. நாளைக்கு முட்டாள்கள் தினம். Everybody will be, I remember in childhood, whom I am going to fool. சின்ன வயசுல நாளைக்கு யார முட்டாளாக்க போறேன். I should not be get fooled. நான் முட்டாளாக கூடாது. But I should fool others. நான் வேற யாராவது முட்டாளாக்கணும். Right? Everybody we have a thought like that. எல்லாரும் இத பண்ணுவோம் இல்லையா? But the best person who is fooling us is Maya. சிறந்த நபர் யார் நம்மளை ஏமாத்தி இருக்காரு? மாயை தான். Not only on April 1st, throughout the year. ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும் கிடையாது, வருஷம் முழுக்க. Throughout our every lifetimes. நம்ம நம்ம ஜன்மம் முழுக்க பல பிறவிகள். In previous birth we were thinking I am free. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்துல நான் சுதந்திரமானவன் நினைச்சேன். I am independent. நான் சுதந்திரமானவன் நினைச்சேன். In this life we are thinking I am free, I am independent. இந்த பிறவியில நான் சுதந்திரமானவன், நான் சுதந்திரமானவன் நினைச்சேன். In next life I will be free, I will be independent. நான் அடுத்த பிறவியில சுதந்திரமானவன் அப்படி சொல்லி நான் நினைச்சேன். How we are thinking like this? Because Maya is fooling us. Yes, you are correct. மாயை நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. நீ சரிதான் அப்படி சொல்லிட்டு இருக்கு. Then you may question, sir, then what is that? We are not at all independent, we are not at all free. What is this? என்னது? அப்ப நம்ம சுதந்திரமானவர்களே கிடையாதா? நம்மளுக்கு தனி உரிமையே கிடையாதா? Minute independence is given. சிறிதளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. Scriptures give example of some animal tied to some tree or somewhere by a rope. சாஸ்திரங்கள்ல ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மிருகம் ஒரு மரத்து மேலேயோ இல்ல ஒரு கட்டை மேலேயோ கட்டப்பட்டிருக்கு கயிற்றினால. So now how much freedom that animal has? அந்த மிருகத்திற்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு? How much independence? அவருடைய சுதந்திரம் எவ்வளவு? How much the length of the rope is? That much.
அந்த கயருடைய நீளம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அதோட சுதந்திரம் இருக்கு. So all its freedom, all its activities are bound to that. அதனுடைய செயல்கள், அதனுடைய சுதந்திரம் எல்லாமே அந்த கயத்தோட சூழப்பட்டிருக்கு. Similarly அதே மாதிரி is our situation. நம்மளுடைய சூழலையும் அப்படிதான். In this material world, பௌதிக உலகத்துல whatever knowledge we have, நம்மளுக்கு எந்த அறிவு இருக்கோ, whatever experience we have, எந்த அனுபவம் இருக்கோ, everything is limited, like what that cow had. Limited experience, limited freedom. அந்த பசுக்கு எப்படி ஒரு எல்லைக்கு உட்பட்டு ஒரு சுதந்திரம் இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரமும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கு. So with that limited knowledge, with that limited experience, we are thinking, if I do this I will be happy. அந்த குறுகிய அறிவை கொண்டு நான் இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னா, குறுகிய அறிவையும் அனுபவத்தையும் கூட இந்த காரியத்தை பண்ண நான் சந்தோஷமா இருப்பேன் நம்ம நினைக்கிறோம். Just like how Arjuna was thinking, if I do this I will be happy. அர்ஜுன் நினைக்கிறார், நான் இதை செஞ்சேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேன். Arjuna was thinking, killing is bad. அர்ஜுன் நினைக்கிறார், கொலை பண்றது தவறு நினைக்கிறார். Yeah, it's true. வாஸ்தவம் தான். And then Arjuna was thinking, normally killing itself is bad, then how can I kill my own relatives, elderly people? பொதுவா கொலை பண்றதுன்றது தவறுதான். ஆனா குறிப்பா என்னுடைய சொந்தக்காரங்க அவங்களும் வந்து முதிர்ந்தவர்களாக இருக்க முடியும், எப்படி நான் கொலை பண்றது? So he was speaking so many things. பல விஷயங்களை பத்தி அர்ஜுனன் யோசிச்சுட்டு இருந்தார். He was speaking, proposing to Krishna so many things. பல விஷயங்களை பத்தி அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னார் அர்ஜுனன் கிட்ட. So Arjuna was speaking based on dharma shastra, artha shastra, so many things. தர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரங்களும் அடிப்படையை கொண்டு பல விளக்கங்களை கிருஷ்ணர் அர்ஜுனன் வெளியே முன் வைத்தார். But unfortunately, துரதிர்ஷ்டவசமா, he did not know the higher shastra, உயர்ந்த சாஸ்திரம் என்ன, more higher science. அதை விட ஒரு உயர்ந்த விஞ்ஞானம் என்ன. Actually Arjuna knows. உண்மையில அர்ஜுனுக்கு தெரியும் அது. Arjuna being a pure devotee of Krishna, he knows everything. அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய தூய பக்தரா இருந்தனால எல்லாமே தெரியும் அர்ஜுனுக்கு. Now in the beginning of the class we saw man proposes, God disposes. ஆரம்பத்துல வந்து கேட்டோம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று செய்கிறார் அப்படின்னு. But actually for a pure devotee, you know what happens? ஆனா உண்மையிலேயே ஒரு தூய பக்தருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, whatever pure devotee wants, God proposes that. பகவான் தூய பக்தன் என்ன நினைக்கிறாரோ அதை பகவான் வந்து நடத்தி கொடுக்கிறார். Whatever pure devotee wants, God performs that. தூய பக்தன் வந்து என்னதான் நினைக்கிறாரோ அது பகவான் நடத்தி கொடுக்கிறார். Just like now in morning classes we are hearing about Nalakuvara and Manigriva. இன்னைக்கு கார்த்தால வகுப்புல நம்ம வந்து நலக்குவர மணிகிரீவா பத்தி கேட்டோம். They had nothing to do with Krishna. கிருஷ்ணனோட அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்ல. Or in other way to say, Krishna had nothing to do with them. They were not devotees. முன்னூறு விதத்துல சொல்ல அப்படின்னா கிருஷ்ணர் அவங்களோட எந்த விதமான கிருஷ்ணருக்கு அவங்களோட எந்த விதமான உறவு கிடையாது. ஏன்னா அவங்க பக்தர்கள் அல்ல. Just because Narada Muni, pure devotee of Krishna, தூய பக்தர், he desired, அவர் விருப்பப்பட்டார், that Nalaguvara and Manigriva they should get darshan of the Lord. அவங்க பகவானோட தரிசனத்தை பெறணும் அப்படின்றதுனால so immediately Lord approved that. உடனடியா பகவான் அதை வந்து அங்கீகரிச்சார். So this is the situation of pure devotee. இதுதான் தூய பக்தருடைய நிலை. So Arjuna being a pure devotee, அர்ஜுனன் ஒரு தூய பக்தரா இருந்தார். he always thinks about what Lord will want. பகவானுக்கு என்ன தேவை அப்படின்றது he knows what Lord will desire. So Arjuna will act like that. பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி அர்ஜுனன் வந்து செயல்படுவார். But then why Arjuna proposed so many things which Krishna is rejecting now? அர்ஜுனர் ஏன் வந்து பல விஷயங்களை பரிந்துரைக்கிறார், கிருஷ்ணர் ஏன் அதை நிராகரிக்கிறார்? Because Arjuna was just acting on behalf of us. அர்ஜுனர் வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மாக்கள், நம்மளை போல ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக அவர் வந்து நகல் செஞ்சுட்டு இருக்கார். Arjuna is just acting there. அர்ஜுனர் நடிக்கிறார். Or representing us. இல்ல ஒன்னு சொல்ல அப்படின்னா கட்டுண்ட ஆத்மாக்களை பிரதிநிதிக்கிறார். Just like in there will be so many interviews in televisions you might have seen. நம்ம வந்து இந்த டிவிலாம் வந்து பல என்ன சொல்றது பல பேட்டிகளை பார்க்கலாம். So in some interviewer will call for a doctor. அந்த பேட்டியில வந்து சில அந்த பேட்டி நடத்துபவர் வந்து மருத்துவர் அழைப்பார். So some heart specialist comes. ஒரு இதய சிறப்பு மருத்துவர் வருவார். So now when the interview is going on, அப்ப அந்த பேட்டி நடந்துட்டு இருக்கும்போது the interviewer, the person, யார் அந்த பேட்டியை நடத்துறாரோ, he will ask so many questions. அவர் பல கேள்விகளை கேட்பார். That no, what is the cause for heart attacks? இந்த இதய வலி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? What one should avoid to not to get heart attacks? இந்த இதய வலி ஏற்படாம இருக்கிறதுக்கு எதை ஒருத்தர் தவிர்க்கணும்?
What are the exercises one should perform? எந்த உடற்பயிற்சிகள் செய்யணும், What food items one should take? எந்த விதமான உணவை எடுத்துக்கணும், Like this, so many questions he will ask. பல கேள்விகளை கேட்பார். Why he is asking? அவர் எதுக்கு அந்த கேள்விலாம் கேட்கிறார்? Because that interviewer is a heart patient, therefore he is asking. ஏன்னா அந்த இன்டர்வியூ அந்த பேட்டி நடத்துபவர் அவர் இருதயவலி நோயாளியா? No. கிடையாது. Because public will have that questions, so therefore on behalf of them he is asking. பொதுமக்களுக்கு அந்த கேள்விகள் இருக்கும், அந்த பொதுமக்களோட பிரதிநிதியா இருந்து அவருக்கு அந்த கேள்வி கேட்கிறார். Similarly, Arjuna knows that when we go and distribute Bhagavad Gita, அதே மாதிரி அர்ஜுனனுக்கு தெரியும் நம்ம போய் பகவத்கீதை விநியோகம் செய்யும்போது people will tell, மக்கள் சொல்லுவாங்க, this Bhagavad Gita is proposing fight, violence. பகவத்கீதை சண்டை தானே பரிந்துரைக்கிறது, so I will not read. அதனால அதை படிக்க மாட்டேன். Correct? அப்படிதான் நினைப்பாங்க. People are saying that. மக்கள் அதான் சொல்றாங்க. Arjuna also knew that people will say. அர்ஜுனனுக்கு தெரியும் கண்டிப்பா மக்கள் சொல்லுவாங்க. So therefore Arjuna is putting it as a reason to Krishna that I will not fight because this is not good. அதனால அர்ஜுனன் தான் ஒரு காரணமா முன்வைத்து சொல்றார், இது வன்முறை இது ஏற்படுத்தும், அதனால இது நல்லது இல்லை அப்படிங்க. So on behalf of us he put forward 5 reasons. அதனால அவர் நம்மளுடைய பிரதிநிதியா இருந்து 5 காரணங்களை முன்வைக்கிறார். Out of compassion I don't want to fight. அது அனுதாபத்தினால சண்டை போட தயாரா இல்ல. I will not be able to enjoy, therefore I don't want to fight. நான் சண்டை இந்த போர் நடந்ததுனா என்னால இன்பத்தை அனுபவிக்க முடியாது, அதனால சண்டை போட மாட்டேன். If I kill them I will incur sin, so I don't want to fight. அவங்களை கொலை பண்ண அப்படினா அந்த கொலை செஞ்சதனால எனக்கு பாவம் ஏற்படும், அதனால சண்டை போட மாட்டேன். If I kill then all the elderly people will die, then the entire dynasty will be gone. நான் அப்படி அவங்களை கொலை பண்ண அப்படின்னா மூத்தவர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க, அது மூத்தவர்கள் இறந்து போனதால அந்த வம்சமே அழிஞ்சு போயிடும், அதனால சண்டை போட மாட்டேன். So I don't want to fight. அதனால சண்டை போட மாட்டேன். Better I will go and beg. நான் சிறந்தது என்ன அப்படின்னா நான் போய் பிச்சை எடுக்கிறேன். So many things Arjuna was proposing. அர்ஜுனன் இந்த மாதிரி பல விஷயங்களை முன்வைக்கிறார். Krishna said, okay, you are speaking like a big pandit. Wait. கிருஷ்ணா சொல்றாரு, சரி நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசிட்டு இருக்க. Just like us, every time we think, I know everything. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைக்கிறோம். Never we want to listen to anyone. நம்ம யாருக்கிட்டயுமே கேட்கிறதுக்கு தயாரா இருக்கோம். When somebody comes and speaks, no, apparently our ears are open but always it is closed. யாராவது நம்மள்ட்ட பேசும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம வெளிப்புறத்துல நம்ம காது திறந்திருக்க மாதிரி இருக்கு, ஆனா காது மூடிட்டு இருக்கணும். Because we think I know everything. எனக்கு எல்லாம் தெரியுங்க. I have already done degree. I have 4 PhDs, 5 PhDs. நான் எல்லாம் பெரிய பட்டம்லாம் வாங்கியிருக்கேன், பெரிய டாக்டர் பட்டம் 4 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். Previously in one Sunday we have seen that one person has 145 degrees. நான் இதுக்கு ஒரு ஞாயிறு நிகழ்ச்சி போது பார்த்தோம், அவர் சொன்னார் 145 பட்டங்களை நான் பெற்றிருக்கேன் அப்படி. PhDs. அவர் 145 டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். And in his invitation card he has written all those 145 degrees. அந்த அவருடைய அழைப்பிதழில பாத்தீங்கன்னா அந்த 145 டாக்டர் பட்டத்தையும் அவர் அதுல போட்டிருந்தார். So what? அதனால என்ன இப்போ? So to those people only Krishna is saying in Gita 2nd chapter, few verses before today's verse, Ashocyan anvashochastvam prajnavadangscha bhashase. You are speaking like a big learned scholar. அந்த மாதிரி இருக்கிற நபருக்கோசரம் கிருஷ்ணர் பகவத்கீதையில பேசுறார், நீ என்ன ஒரு பெரிய பண்டிதர் மாதிரி பேசிட்டு இருக்க. You think that I know everything. நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்க. But even the basic thing you don't know. ஆனா ரொம்ப அடிப்படையான விஷயம் அதுவே உனக்கு தெரியல. The basic essential knowledge that you are not this body, you are soul, you don't know that. மிகவும் அடிப்படை ஞானம் நம்ம இந்த உடல் அல்ல, நம்ம ஆத்மா அப்படின்றது உனக்கு தெரியல. So to Arjuna also Krishna is saying the same thing. You don't know that they all are soul, they are not this body. அர்ஜுனர் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்டே சொல்றார், நீ உனக்கு தெரியல, அவங்க உடல் அல்ல, எல்லாரும் ஆத்மா. You cannot kill their soul. அவங்களுடைய ஆத்மா உன்னால வதம் செய்ய முடியாது. Only body will be killed. உடலை தான் வதம் செய்ய முடியும். Anyway body will die. உடல் எப்படினாலும் அழிய போறது. And soul cannot be killed. ஆனா ஆத்மா வதம் செய்ய முடியாது. So you do your duty. அதனால உங்களுடைய கடமையை செய். You fight. நீ சண்டை போடு. Knowing that they are spirit souls. அவங்க ஆத்மாக்கள் அப்படிங்கறத தெரிஞ்சு நீ சண்டை போடு. So this is what Krishna was preaching to Arjuna. இதுதான் கிருஷ்ணர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். So now when people they read this section, அவங்க இந்த பகுதியை படிக்கும்போது, then if they say, அவங்க சொல்றாங்க, okay Krishna is saying that soul, but I don't believe in soul at all. அவங்க சொல்றாங்க கிருஷ்ணர் ஆத்மா சொல்றாரு, ஆத்மாவே நம்பல. I don't believe in soul. ஆத்மாவே நம்பலங்க. Then what is the answer? அப்ப என்ன பதில்? So Krishna knew that some people will speak like this. கிருஷ்ணருக்கு தெரியும் சில பேர் இந்த மாதிரி பேசுவாங்க. They will say that there is no soul, this body is made up of chemicals. சொல்றாங்க இது ஆத்மான்றது எதுவும் கிடையாது, இது உடல் ரசாயனத்தினுடைய கலவை. Which modern scientists are teaching today. நவீன விஞ்ஞானிகள் அதுதான் சொல்லி தராங்க.
which we are studying in our schools. நம்மளோட பள்ளிக்கூடங்கள்ல அதான் படிக்கிறோம். This body is a bag of chemicals. இந்த உடலானது ரசாயனத்தினுடைய ஒரு பை. So Krishna knew that somebody will speak like this. கிருஷ்ணருக்கு தெரியும். So even for those arguments Krishna is giving responses now. அப்படிப்பட்ட வாதத்திற்கும் கிருஷ்ணர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். From last two verses, from the verse number 26, 27, 28 in today's verse, these all verses are for them. 26, 27, 28 இந்த ஸ்லோகங்கள்ல வந்து அப்படிப்பட்ட நபர்களுக்கான பதிலை கிருஷ்ணர் கொடுக்கிறார். For those who don't believe in soul. யார் ஆத்மாவை நம்பலையோ அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். For those who believe in soul, for them also Krishna is giving answer that this fight is good. யார் வந்து ஆத்மா இருக்குன்றத ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றார். இது சண்டை போடுறது நல்லது அப்படிங்கறத சொல்றார். For those who don't believe in soul, for them also Krishna is giving answer that it is good to fight. யார் வந்து ஆத்மா இல்லன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் கிருஷ்ணர் பதில் சொல்றார், இந்த யுத்தத்துல சண்டை போடுறது நல்லது அப்படின்னு. See how brilliant Krishna is. கிருஷ்ணர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிறந்த ஒரு புத்திசாலின்னு பாருங்க. He is saying if you don't believe in soul, ஆத்மா இருக்குன்றத நம்பல அப்படினா then what is the problem? என்ன பிரச்சனை உனக்கு? Your body was not there before. இதுக்கு பின்னாடி உனக்கு இந்த உடலே இல்லாம இருந்தது. And this body is present now. இந்த உடல் இப்ப இருக்கு. And this body will not be present in future. இந்த எதிர்காலத்துல இந்த உடல் இருக்க போறது இல்ல. Correct? வாஸ்தவம் தானே? Every one of us have manufacturing date. எல்லாருக்கும் வந்து ஆரம்ப நாள் இருக்கு. Birth date. அதான் வந்து பிறந்த நாள். Now we are existing. இப்ப நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். And for sure every one of us have expiry date also. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறந்து போறோம். Not only us, every item in this material world has that. இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் அப்படிதான். So that's what Krishna is saying. So if you don't believe in soul, then still there is no reason to, there is no need for lamentation. அதனாலதான் இங்க கிருஷ்ணர் விளக்குறார், நீ ஆத்மா இருக்குன்றத நம்பலனா கூட நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. You perform your duty. நீ உன்னுடைய கடமையை செய் அப்படிங்கிறார். So again and again Krishna is explaining to Arjuna that. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு விளக்குறார். This verse he is saying if you are a believer of Shunyavad, still you fight. நீ வந்து சூன்யவாத கொள்கையை பின்பற்றவனா இருக்கியா, நம்புறியா, அப்படி இருந்து நீ சண்டை போடு. In previous verse Krishna is saying if you are a believer of Karmavad. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் சொல்றார், நீ கர்மவாதத்தை பின்பற்றுறியா. You see the translation. One who has taken his birth is sure to die. யார் ஒருத்தர் பிறந்திருக்காரோ கண்டிப்பா அவருக்கு மரணம்ன்றது நிச்சயம். After death one is sure to take birth again. மரணம் ஏற்பட்ட பிறகு பிறப்புன்றது நிச்சயம். Therefore in the unavoidable discharge of your duty you should not lament. அதனால நம்ம வந்து இந்த கடமையை புரியறதுல இருந்து தவற முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து நினைச்சு வருத்தப்படக்கூடாது. So perform your duty means if you are thinking I am karmavadi, I am following that philosophy, still you should do your duty. Fight. கர்மத்தை பின்பற்றுவன் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா உன்னோட கடமை அதுதான், சண்டை போடு. So in 26th verse 26வது ஸ்லோகத்துல Krishna is speaking. கிருஷ்ணர் பேசுறார், if however you think that the soul is always born and dies forever, ஆத்மா எப்பவுமே பிறப்பெடுக்கிறது அதுக்கப்புறம் இறந்து போறது அப்படின்னு நினைச்ச அப்படின்னா you still have no reason to lament. அப்படி இருந்தும் நீ வந்து கவலைப்படுறதுக்கு அர்த்தம் இல்ல. Actually in this Krishna is speaking the philosophy of Prabhupada writes in the purport that Buddhist philosophy that there is no soul. இங்க வந்து புத்தவாதிகளுடைய கொள்கைக்கு வந்து பிரபுபாத பொருளுரையில விளக்குறார், ஆத்மா இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Atheistic philosophy. அது வந்து நாஸ்திக கொள்கை. Atheists they don't believe in soul, they don't believe in God. நாஸ்திகர்கள் ஆத்மா இருக்கிறத நம்புறது இல்ல, கடவுள் இருக்கிறத நம்புறது இல்ல. So Krishna is saying even if you are follower of that philosophy still you fight. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை பின்பற்றவனா இருந்தாலும் கூட சண்டை போடு அப்படிங்கிறார். So this is what Krishna is telling to Arjuna. இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட விளக்குறார். With your limited understanding, with your limited experience, limited knowledge, you thought that what you are deciding is right. குறுகிய புரிதல், குறுகிய முடிவை கொண்டு நீ வந்து என்ன அனுபவத்தை கொண்டு நீ புரிஞ்சிருக்கிறதுனால நீ என்ன சரியோ அது சரின்னு நினைச்சடி. But it is not. ஆனா அது கிடையாது. So Krishna is explaining to Arjuna that in every possible way. கிருஷ்ணர் அந்த கருத்தை எல்லா திசைகளில் இருந்தும் விளக்குறார். Because if Krishna did not explain from the viewpoint of worldly people, that those who don't believe in soul, கிருஷ்ணர் வந்து இந்த உலகாயுத நபர்களுடைய எண்ணத்திலிருந்து விளக்கல அப்படின்னா then people, those section of people, they will reject Bhagavad Gita. அப்போ அந்த பகுதியினரை சேர்ந்த மக்கள் வந்து பகவத்கீதையை நிராகரிச்சிடுவாங்க. Correct? சரியா இல்லையா? They will tell, no, I don't believe in soul. Bhagavad Gita speaks only about soul, so I will not listen to that. பகவத்கீதை ஆத்மா பத்தி தான் பேசுறது, ஆத்மா மேல நம்பிக்கை இல்ல, நான் ஏன் பகவத்கீதை படிக்கணும்? So I will not listen to that. நான் கேட்க மாட்டேன் அப்படி. But Krishna is not giving any room for them. கிருஷ்ணர் அப்படிப்பட்ட அவர்களுக்கு எந்த விதமான ஒரு
வாய்ப்பு கொடுக்கல. Krishna is explaining from all directions. கிருஷ்ணர் எல்லா பக்கத்துல இருந்து விளக்குறார். Same thing with when we say that Bhagavad Gita gives bhakti yoga. பகவத்கீதை பக்தி யோகத்தை பத்தி விளக்குறது. Then people will ask, no, then why there is dhyana yoga given, why there is karma yoga given, எதற்கு தியான யோகம் கர்ம யோகம்லாம் கொடுக்க, why ashtanga yoga is given in Gita. அஷ்டாங்க யோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. Krishna explains everything and he says that bhakti yoga is the topmost. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பத்தி விளக்குறார். அதுக்கு மேல அவர் சொல்றார் பக்தி யோகம் தான் மிக உயர்ந்தது அப்படிங்கிறார். Because otherwise they will tell Bhagavad Gita speaks only about bhakti yoga, so I don't need Bhagavad Gita. நான் நினைப்பாங்க பகவத்கீதை பக்தி யோகத்தை பத்தி மட்டும் தான் பேசுறதால பகவத்கீதை தேவையில்லை நினைப்பாங்க. So therefore Krishna, no, from all directions Krishna is. அதனால கிருஷ்ணர் எல்லா பக்க திசைகளில் இருந்தும் அவர் கருத்தைகளை விளக்கி அவர் நிலைநாட்டுறார். Because people will go on, no, somehow they want to find some excuse not to read Bhagavad Gita. ஏன்னா மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி பகவத்கீதை படிக்க வேண்டாம்ன்றது அவங்க நினைக்கிறாங்க. Somehow they want to find some excuse not to be pious. ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து நான் புண்ணியம் நிறைந்தவரா இருக்கக்கூடாது. Somehow they want to find some fault in everything. எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கும். Whatever you do, some fault. எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. Remember that example Prabhupada was also mentioned, and in schools everywhere we would have heard about this. சில பிரபுபாத இந்த உதாரணத்தை பல தடவை மேற்கோள் காமிக்கிறார். பள்ளிக்கூடங்கள்ல கூட இதை பத்தி கேட்டிருப்போம். There was a boy, father and donkey. ஒரு பையன் தான், அப்புறம் அவரோட அப்பா இருந்தார், அப்புறம் ஒரு கழுதை இருந்தது. So three of them were walking on the road. மூணு பேரும் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டாங்க. Going from one village to another. ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டாங்க. People were commenting on them. அவங்கள பார்த்து மக்கள் ஒரு விமர்சனம் கொடுத்தாங்க. How foolish this father and son are. சரியான முட்டாளா இருப்பாங்க போல இருக்குது அப்பாவும் பையனும். They have donkey. கழுதை இருக்கு. Then why they have to walk? எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போறாங்க? They can ride on the donkey. அந்த கழுதை மேல உட்கார்ந்து போலாமே. Then the father and son heard that, yes, correct. அவங்க அப்பா சரி இவன் சொல்றது சரிதான் அப்படி நினைச்சாங்க. Then they thought, but no, donkey is very weak, only one person can ride. ஆனா இந்த கழுதை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இல்ல, ஆனா ஒருத்தர் மேல அது மேல ஒரு. So what father did, okay son, you sit, you ride on the donkey, I will walk with you. அப்ப அப்பா சொன்னார், நீ அந்த கழுதை மேல உட்கார்ந்துக்கோ, நான் நடந்து வரேன். So they are walking like that. அது மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. Then again some four people are coming. திருப்பி ஒரு நாலு பேர் எழுத்தாப்புல வராங்க. Then what they say? அவங்க என்ன சொல்றாங்க? What nonsense is this? என்னடா சரியான அர்த்தமா இருக்குது. Elderly father, old man, he is walking. வயதுல முதிர்ந்தவர், வயசானவர், அவர் நடந்து வரார். And the small son, who is very young, very strong, he is sitting on the donkey. நல்ல ஒரு பலம் கொண்ட இந்த ரொம்ப இளம் வயதுல இருக்கக்கூடிய மகன் இவன் என்னமோ கழுதை மேல போறான். This is Kali Yuga. இதான் கலியுகம். Then immediately father and son, they are thinking, yes, correct. அவரே அப்பா சரி, அவங்க சொல்றது சரிதான். The son is saying, okay, appa, father, I will come down, you come and sit on the donkey. அதனால பையன் சொல்றான், அப்பா நான் நடந்து வரேன், நீங்க கழுதையில உட்கார்ந்துடுவாங்க. They continue. அவங்க தொடர்ந்து போனாங்க. Then again four people come. அடுத்து திருப்பி ஒரு நாலு பேர் வராங்க. What they say? என்ன சொல்றாங்க? How cruel this father is. எவ்வளவு ஒரு கொடூரமானவன்டா இந்த அப்பா. Small boy, he is walking. சின்ன பையன் அவன் நடக்கறான். And father is sitting on the donkey. ஆனா அப்பா கழுதை மேல உட்கார்ந்துட்டு போறாரு. So crazy. இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது. Then father and son both are pulling their hairs. What to do now? அப்பாவும் பையனும் முடியை பிச்சுக்கிறாங்க. Then they are thinking, okay, let's both of us sit on the donkey and then we'll ride. அப்புறம் ரெண்டு பேரும் என்ன, சரி ரெண்டு பேருமே கழுதை மேல உட்கார்ந்துட்டு போலாம்டா. So at least now will people keep quiet? ஆனா இப்ப மக்கள் அமைதியா இருப்பாங்களா? No. இல்ல. They will try to find some loophole. திருப்பி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. They are, then four people are coming, seeing, they are commenting. நாலு பேர் வராங்க, அவங்க பார்த்து சொல்றாங்க, how cruel both father and son are. அவங்க சொல்றாங்க, அப்பாவும் பையனும் எவ்வளவு ஒரு கொடூரமானவர்கள். Donkey is such a weak animal which cannot speak, they are torturing like anything. இந்த கழுதை எப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, அது பலகீனம் இழந்த ஒரு மிருகம், அதுக்கு இப்படி கொடுமைப்படுத்து. Both of them are riding on that, how it will bear? ரெண்டு பேரும் அந்த கழுதை மேல நடந்து போறாங்க, அது எப்படி அது இவங்களை தாங்குவது? We should call for Blue Cross. நம்ம ப்ளூ கிராஸ் அழைக்கணும். So like this, people will go on criticizing, commenting whatever you do. என்ன பண்ணாலும் ஏதாவது விமர்சனம் கொடுத்துதான் இருக்க போறாங்க. So therefore Krishna being so smart than them, கிருஷ்ணர் மிகவும் மத்த எல்லாரோடையும் புத்திசாலியா இருக்கிறதுனால doesn't give any loophole in Bhagavad Gita. அதனால பகவத்கீதையில எந்த விதமான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. So whatever questions people pose on Bhagavad Gita, பகவத்கீதை மேல எந்த கேள்விகளை கேட்டாலும், whatever reasons people say that I don't want to read Bhagavad Gita, பகவத்கீதை படிக்கிறதுக்கு எனக்கு படிக்க மாட்டேன்னு என்ன காரணங்களை கொண்டு வைத்தாலும், whatever reason they say that I don't want to follow Bhagavad Gita, பகவத்கீதை பின்பற்ற மாட்டேன்னு பல காரணங்களை சொன்னாலும், for everything answer is given in the Bhagavad Gita itself by Krishna. எல்லாத்துக்கும் விடை பகவத்கீதையிலே கிருஷ்ணால கொடுக்கப்பட்டிருக்கு. Just simply if we read from the guidance of Prabhupada, we will understand. பிரபுபாதுடைய வழிகாட்டுதல் மூலமா நம்ம இத படிச்சோம் கேட்டோம்னா நம்ம புரிஞ்சுப்போம். So therefore we request every one of you,
அதனால எல்லார்ட்டையும் என்ன பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா, please regularly come visit our temple. நீங்க வந்து தொடர்ந்து நம்ம கோயிலுக்கு வாங்க. So in this verse we saw Krishna using Shunyavad to preach to Arjuna. So இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு சூன்யவாதத்தை உபயோகப்படுத்துறார். Using both the philosophy of whether soul, if you accept soul or if you don't accept soul, still you fight. ஆத்மா இருக்குன்னு ஏத்துட்டாலும் சரி, ஆத்மா இல்லன்னு நிராகரிச்சாலும் சரி சண்டை போடு அப்படிங்கிறது. Like this, furthermore, so much higher knowledge Krishna is going to give. இது மாதிரி கிருஷ்ணர் வந்து தொடர்ந்து இன்னும் அதிகமான பல ஞானத்தை முன்வைக்க போறார். So we request all of you kindly regularly come here and get benefited. அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் தொடர்ந்து வாங்க, கேளுங்க, நீங்க வந்து பயனடைங்க. And we request you also to read at your home. நான் வந்து வீட்லயும் நீங்க பகவத்கீதையை படிக்கிற மாதிரி உங்கள்ட்ட நான் வந்து யாசிக்கிறோம். We are spending lot of time in reading WhatsApp messages, Facebook messages. வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபேஸ்புக் மெசேஜ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம். But the topmost important thing is message of Bhagavad Gita. ஆனா மிகவும் முக்கியமான செய்தி என்னன்னா பகவத்கீதையினுடைய செய்தி. So we kindly request you, if you don't have Bhagavad Gita as it is, please take from our bookstall. உங்கள்கிட்ட பகவத்கீதை உண்மை உறவில் இல்லைன்னா நீங்க நம்ம ஸ்டால்ல இருக்கும் வாங்கிக்கோங்க, வாங்கி படிங்க and get benefited. அதன் மூலமா பயனடைங்க. So now there will be prasadam served in the terrace. இப்போ மாடியில எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். Thank you very much for your kind attention. மிக்க நன்றி கவனத்தோட இந்த உபன்யாசத்தை கேட்டதுக்கு. So if anybody has any questions, you can later personally meet devotees and ask. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க பக்தர்களை நீங்க தனிப்பட்ட முறையில் அப்புறம் நீங்க பார்த்து கேட்கலாம். Thank you very much. நன்றி. Bhagavad Gita as it is ki, Srila Prabhupada ki.